குஜராத் சீரியஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய் மற்றும் ஆதித்யா. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் த்ரீ. டெஸ்ட் நம்பர் த்ரீல வந்து நாங்க டெய்லியும் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஒரு ஃபார்மட் வந்து டிஃப்ரெண்டா மாத்தலாம்னு சொல்லிட்டு இன்னிங்ஸ் பை இன்னிங்ஸா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ட்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஓகே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து மாசா வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா மாசா வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டிசைடர் மாதிரி. ஸோ தேர்ட் டெஸ்ட் இல்லையா? ஸோ இன்னொரு டெஸ்ட் இருக்கு. So, இது வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட் தான். ஸோ இது எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆதி கிட்டே ஆரம்பிக்கலாம். ஆதி, உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க. ஸோ தேர்ட் டெஸ்ட்டு சீரீஸ் லெவலில் இருக்கு. ஆளுக்கு ஒரு வின்னு. ஆளுக்கு ஒரு வின் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு சூப்பராக இங்கிலாந்து ஈஸியாக வின் பண்ணாங்க. இந்த சைடு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படியே இந்தியா பக்கம் போயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எல்லா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இன்னிங்ஸை பற்றி சொல்லணும்னா, ஒரே ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, இங்கிலாந்து வர பேட்டிங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க பேஸ் பாலே விளாட்ல இந்த இன்னிங்ஸ். பழைய டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான் விளாண்டாங்க. அதாவது நார்மல் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளாண்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து பெருசா ரன்னும் அவ்வளோ சூப்பராலாம் போல. அதே நார்மலா போச்சு. கரெக்டா டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி போச்சு. அதே மாதிரி தான் விக்கெட்டும் பெருசா போல, டீசெண்டா போச்சு. ஸோ ரெண்டு டீமும் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் தான் விளாண்டாங்க. அதுல இங்கிலாந்து ஒரு பேட்டிங் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த அட்டாக்கிங் பேட்டிங்கே இல்லை, பேஸ் பாலே இல்லை. எல்லாருமே அதை பத்தி தான் பேசினாங்க. ஃபுல்லாவே கிரிக்கெட்ல எல்லாருமே வந்து அதை பத்தி தான் பேசினாங்க. ஓல்டு அப்ரோச்சுக்கு போனதும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நல்லா தான் ஆடினாங்க ஆக்சுவலா. ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்ல ஸ்கோர் தான் அது. அது முக்கியமான காரணம் வந்து ஜோ ரூட் தான். ஏன்னா ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா பேஸ் பாலுக்கு அப்புறம் வந்து லைட்டாக அவர் பேட்டிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு போல. ஸோ அதில் வந்து அவர் எப்படி ஆடுவார்னு எல்லாரும் அவர் மேலே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் நல்லா தான் ஆடி இருக்காரு. பயங்கரமாக ஹண்ட்ரட்ஸ்லாம் வச்சிருக்காரு, இல்லைன்னு. இந்த பீரியட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவர் தான். இந்த மாதிரி இன்னிங்ஸ்க்கு இவர் தான் கரெக்டான ஆள்னு திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து எல்லாரும் சேஞ்ச் ஆனாங்க. பட் அவர் அதே மாதிரி தான் சாலிட் இருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் தெரியுது அவரோட அந்த ஸ்டைல். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு ஷிஃப்ட் அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட் கொஞ்சம் கம்மியா பொறுமையா ஆடினாங்க. பட் இவர் வந்து அதே இதில் தான் இருந்தார். ஸோ அதனால ஈஸியாக ஹண்ட்ரட் அடிச்சாரு. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரன் அடிச்சாங்க. ஸ்டோக்ஸ் கொஞ்சம் நின்னாரு. பட் அவ்வளோ சூப்பரான இன்னிங்ஸ் தான் கிடையாது அது. ஸோ அவர் ம். வச்சு தான் ஸ்கோரே அடிச்சாங்க இந்த சொல்லணும். மற்றபடி இந்தியன் ஓகே. சைட்ல இருந்து சூப்பரான ஒரு பவுலிங் ஃப்ரம் ஜஸ்பிரித் பும்ரா தான். அவர் மட்டும் தனியா தெரியுறாரு. ஸோ ஒரு மேட்ச் ரெஸ்ட் ஸோ கொடுத்த அப்புறம் ஃபயரை வந்து பயங்கரமா வச்சாரு. அதுல நீ ஆக்கு. ஜஸ்பிரித் பும்ரான்னு சொல்றப்ப ம். எனக்கு ஒரு ஞாபகம் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. யாருன்னா சுனில் கவாஸ்கர் வந்து, நீங்க தான் ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் வந்து பும்ரா இல்லாமலே வந்து ஆகாஷ் தீப் வச்சு ஜெயிச்சிங்களே, சோ சேம் ஸ்குவாட் வச்சு போக வேண்டியதானே அப்படிங்கிற பத்தி. சோ அது காதுல விழுச்சுறான்னு தெரியல. தலைவர் வேற லெவலான 5 விக்கெட் ஏதோ அந்த ட்வீட்டுக்காகவே போட்ட மாதிரி இருந்தது. சொல்லு சொல்லு. இல்ல அது வந்து சொல்ல முடியாது. இதையும் சொதப்பவும் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன எதிர்த்து சொல்றாருன்னு தெரியல. இந்த மாதிரிதான் பந்துக்கு சொன்னாரு, அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. பும்ரா வந்து தனியா தெரிஞ்சாரு பவுலிங்ல. ஆக்சுவலி நல்லா ஓவரால் ஓகேவா தான் போட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் ரெட்டி எடுத்தாரு. அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே ரெண்டு விக்கெட் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தா விக்கெட்டே உழுல. இப்படிதான் போச்சு. இவங்க நின்றுட்டானுங்க. அடிக்கிறாங்க, ரன் அடிக்கல, விக்கெட் உள்ள அப்படியே போச்சு பொறுமையா. ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் தான். அடுத்த நாள் வந்து ஜஸ்பிரித் பும்ரா வந்து எடுத்து பயங்கரமான ஸ்பெல் 5 விக்கெட்ஸ் எடுத்து தெறிக்க விட்டார். இதுக்குதான் பும்ரா தேவை டீம்ல. எதுவும் நடக்கலன்னா பும்ரா நடக்க வைப்பாரு. அதுதான் பும்ரா. மற்றபடி கோட், த பவுலர்ஸ் வந்து ரியல் கோட். ஆமா. சிராஜும் ஓகே நல்லா தான் போட்டாரு. ஆகாஷ் தீப் வந்து விக்கெட் எடுக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போச்சு. ஏன்னு தெரியல. மேபி பிச் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. பட் போன பிச் ரொம்ப கேவலமான பிச் அது. அதுலயே சூப்பரா போட்டாரு அவர். இந்த பிச் ஓகே, பவுலிங் அசிஸ்டன்ஸா இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சொதப்பினாரு. தெரில அது. மேபி அந்த பவுலிங் சேஞ்சஸ்னால ரிதம் மாதிரி எதாவது நடக்குதான்னு தெரில. மற்றபடி ஜடேஜா கூட நல்லா போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஒரு விக்கெட்டே எடுத்தாரு. பட் நல்லா இருந்துச்சு அவர் பவுலிங். அவர் ஒரு டீம்ல ஏன் இருக்கும்னா நிறைய பேர் கேட்டாங்க. பட் அவர் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். பல விஷயத்துக்கெல்லாம் தேவை. ஸோ ஓவராலா இது நல்ல ஸ்கோர் தான் இங்கிலாந்துக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேக் டு ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ இவங்க எப்படி ரிப்ளே பண்றாங்க பார்ப்போம் இந்தியா. ஓகே. ஸோ அருமையான ஒரு இது கொடுத்த. ஓகே, இன்னும் நான் கொஸ்டின் என்ன கேட்கணும் பார்த்தோன்னா, இங்கிலாந்து வந்து ஆர்ச்சர் வந்து உள்ள கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதை நீ எப்படி பாக்குற? ஆர்ச்சர் வந்து அவர் வந்து பல வருஷம் கழிச்சு வந்திருக்காரு டீமுக்குள்ள. ம். அவங்க ஆக்சுவலா ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஒண்ணு வந்து
அவங்களுக்கு தெரியுது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பவுலர் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆண்டர்சன் பிராட் அந்த காம்பினேஷன் இல்லை. 2 வருஷமா போயிட்டு ஆண்டர்சனும் போயிட்டாரு. நல்ல ஒரு ஒரு பவுலராச்சும் ஒரு அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கணும், அந்த மாதிரி பவுலர் தான் எதிர்பார்த்தாங்க. ஆர்ச்சரை திரும்பி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஆர்ச்சர் பத்தி சொல்லணும்னா அவர் பேஸ் வச்சு தான் அவர், என்ன சொல்றது, பேஸ்க்காக தான் கொண்டு வந்தது. அந்த ஆஷஸ் சீரிஸ் மறக்கவே கூடாது. அவர் ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் ஆர்ச்சருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அது பயங்கரமா போட்டாரு. ம். பவுன்சர்ஸ் அவர் பாடியில எய்ம் பண்ணி தான் ஆமா போட்டாரு. ஆமா ஆமா. அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இந்த டெஸ்ட்டும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓகே. அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படிலாம் போவோம். பார்ப்போம். ஆர்ச்சரும் நல்ல பேட்டிலாக இருக்கும் கண்டிப்பா. நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் எப்படி ஆடுவாங்கன்னு பார்க்கணும். ஸோ அருமையா சொன்னேன். ஸோ அதுதான் நான் இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ், ஸோ கிரவுண்ட் பத்தி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். So, இந்த கிரவுண்ட் டெஸ்ட்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது இங்கிலாந்து, அதுவும் மெயினா ஞாபகம் வருது வந்து லார்ட்ஸ் அப்படிதான். ஸோ நீங்க வந்து சொல்லியிருந்த போன மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர் டேக்கே வந்து 300+ போச்சு. போன மேட்சா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும். பட் இந்த டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு போகுது அப்படின்னா வந்து முக்கியமாக காரணம் நான் கிரவுண்டா தான் பாக்குறேன். அண்ட் நீங்க சொன்னதுதான், என்னடா போன டெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர் டேக்கே வந்து 300 அடிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு செகண்ட் டே ஆஃப் வந்துதான் வந்து அந்த 375 சம்திங் டார்கெட் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கோரான்னு கேட்டா மேபி இந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் நான் நினைக்கிறேன். லார்ட்ஸுக்கு வந்து ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மத்த கிரவுண்ட் மாதிரி ஹிட்டிங்கா இல்ல, கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸா இருக்கட்டும், ஸோ ப்ராப்பரா ஆனாதான் வந்து ஸ்கோர்ஸ் இங்க லீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து ஜோ ரூட் ரூட்டுங்கிறது வருஷ வருஷமா வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ரன்ஸ் எப்பவுமே வந்து ஸ்கோர் பண்ணுவாரு. ஸோ நான் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தேன், அவர் நிக்க விட்டாங்களே போச்சே 70+, ஒரு 100னாலே அவர் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டாருன்னா 200 போய் தான் நான் ஸ்டாப்பா நிக்கும். அது வரைக்கும் வந்து நடுவில் நிக்கவே நிக்காது. ஸோ இன்னைக்கு 100 அடிச்சிட்டாரு, கண்டிப்பா அவருக்கு ஒரு 200 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பும்ரா வந்து வேற லெவலான டெலிவரி அந்த போல்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் வந்து பும்ரா கிட்ட நான் பாக்குறேன். அண்ட் மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40s 30s அடிச்சிருக்காங்க ஃபைன். பட் ஆனா ஸ்மித்துங்கிற ஒருத்தர் வந்து 50 அடிச்சாரு. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லே வந்து ஒரு எட்ஜ், KL ராகுல் கையில போய் ஒரு கேட்ச் வந்துச்சு, அது பிடிக்கல, டிராப் ஆயிடுச்சு. ஸோ சிராஜ் பவுல்ல தான். ஸோ சேம் சிராஜ் தான் வந்து 50 அடிச்சதுக்கு அப்புறமே வந்து விக்கெட் எடுத்தார் நிக் ஆகி. அண்ட் பண்ட் ரிஷப் பண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தாவி தாவி பிடிச்சிருந்தாரு. கடைசியில வந்து பார்த்தா இன்ஜூரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜுரேல் வந்து அது நல்லா சப்ஸ்டியூட்டா நின்று இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்ல வந்து கொஞ்சம் நிக்கிறவங்க கொஞ்சம் என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிளா நிக்கணும். ஏன்னா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேட்சுமே ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கேட்ச் எடுத்திருந்தா 50 ரன்ஸ் வந்து மைனஸ் ஆயிருக்கும். ஸோ தட் பின்னாடி வர பேட்ஸ்மேனுமே இன்னுமே வந்து ஸ்ட்ரகிளா இருப்பாங்க. ரூட்டு ஸ்டோக்ஸ் அவுட் ஆன அடுத்த செகண்ட் ரெண்டு ரெண்டு விக்கெட் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தான் பும்ரா. ஸோ அதே சோல தான் போச்சு. சிராஜ் பவுல் போட்டா திருப்பியுமே அந்த ஸ்மித்துங்க கேட்ச் வந்து கையில வந்து வந்து உட்காருச்சு. ஸோ அந்த கேட்சை லெஃப்ட் பண்ணனால அங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 100 ரன்ஸ் வந்து பில்ட் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு என்னன்னா பழைய ரஹானே எல்லாம் ஞாபகம் வராரு. ஸோ ரஹானே இருக்கிற டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்ச் வந்து மிஸ் ஆகுற ஒரு இதுவே இருக்காது. ஸோ எல்லா கேட்சுமே வந்து சூப்பரா பிடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க ட்ரெயின் பண்ணணும். ஆர்எல் ஸ்லிப் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்த காரணமே வந்து ஸ்லிப்னால தான். ஸோ எத்தனை கேச்சஸ் டிராப் பண்ணாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மேட்ச்மே இதான் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் த கோட். சும்மா சொன்னாங்க பும்ரா, ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா தான் வந்து 5 விக்கெட் எடுத்துக்கிறார். ஸோ அவ்வளோ ஈஸியான இதுவே கிடையாது இந்த கிரவுண்ட் விக்கெட் எடுத்தது. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்து ஒரு ஓப்பனிங்க்கு 2 விக்கெட் தூக்கி அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடைச்சாரோ. ஸோ அவருக்குமே வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் போட்டுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இவங்க 2 பேரையும் நான் வந்து காப்பாத்துறேன். அண்ட் இங்கிலாந்து வந்து அப்கோர்ஸ் ரூட். ஸோ அவர் வந்து தூக்கி வச்சு நான் கொண்டாடணும். மற்றபடி எல்லாம் வந்து சும்மா ஆடினாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி நம்ம வந்து நாளைக்கு பேசுவோம் அடுத்த வீடியோல. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலா சம்மரி வந்து இதுதான். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஸோ நீங்க வந்து 3 விஷயமா தான் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோஸ்லாம் ரெகுலரா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய் அண்ட் ஆதித்யா ஃப்ரம் குஜராத். பாய், நன்றி, வணக்கம்.